மாணவர்களே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னாக்க இருவித்தலை தாவர தண்டு பார்த்துருக்கோம், ஒரு வித்தலை தாவர தண்டு பார்த்துருக்கோம், இருவித்தலை தாவர வேர் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கறது வந்து ஒரு வித்தலை தாவர வேரினுடைய உள்ளமைப்பு பார்க்கணும். ஒரு வித்தலை தாவர வேரினுடைய உள்ளமைப்பு, குறுக்குவெட்டு தோற்றம். எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மக்காசோளத்தினுடைய வேர் சொல்லியிருக்காங்க. மக்காசோளத்தினுடைய வேர், இந்த படத்தை நல்லா பாருங்க. இது வந்து ஆதார படம், ஒரு ஆதார படம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பகுதி பெரிதாக்கப்பட்டது. மேல இருந்து பார்த்துட்டு வாங்க. இது சிம்பிளா எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு நான் போர்டில் வரைஞ்சி காட்டுறேன். அது தனியாக வீடியோவாக இருக்கு. வேர் தூவி உள்ளது, ரைசோடெர்மிஸ் உள்ளது, புரணி, வளிச்சல்கள், கேஸ்பெரின் பட்டைகள், அகத்தோல் உள்ளது, பெரிசைக்கிள் இருக்கு, புளோயம் இருக்கு, புரோட்டோசைலம், மெட்டாசைலம், பித்து போன்ற பகுதிகளானது தெளிவாக இதில் தெரியுது. சரிங்களா? இந்த புக்லேயே இருக்குது இந்த படம். இந்த படத்தை எப்படி ஈஸியாக வரைகிறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ இதனுடைய உள்ளமைப்பு பார்க்கலாம். இப்போ ஒரு வித்தலை தாவர வேரினுடைய உள்ளமைப்பு பார்த்தீங்கன்னாக்க எத்தனை பாகமாக பிரிக்கிறோம்னா 3 பாகமாக 4 பாகமாக பிரிச்சிருக்கோம் பாருங்க. 4 பாகமாக பிரிச்சிருக்கோம். ஒரு வித்தலை தாவர வேரின் உள்ளமைப்பு. ஒன்று ரைசோடெர்மிஸ் அல்லது எபிப்ளம்மா, பூரணி, அகத்தோல். மேற்கண்ட 3 பாகங்கள் இருவித்தலை தாவர வேரினுடைய உள்ளமைப்பு போலவே இருக்கு. அதே மாதிரி தான் இந்த இருவித்தலை தாவர வேறு படித்தான் இல்லையா, அந்த பாகத்தை அப்படியே இங்கே படிச்சுக்க வேண்டியதான். வேற ஒன்றும் திருப்பி அதே பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னாக்க வேர் பற்றினாக்க அது பின்னாடி பார்க்கலாம். ஸ்டீல் மட்டும்தான் மாறுது. பெரிசைக்கிள், வாஸ்குலர் திசு ஆகிய 4 பகுதிகள் உள்ளது. ஸ்டீல். சரி, ஆனால் இருவித்தலை தாவர வேரினுடைய ரைசோடெர்மிஸ் அல்லது எபிப்ளம்மா பாருங்க, மறுபடியும் பார்க்கலாம். ஒரு வரிசை பேரன்கைமா திசுவாலானது, வேர் தூவிகள் ஒரு செல்லாலானது, புறத்தோல் துளைகள் கியூட்டிகள் இல்லை. இதன் பணி வந்து நீர் மற்றும் கனிம உப்புக்களை உறிஞ்சுதல் மற்றும் பாதுகாப்புதல். இதெல்லாம் இருவித்தலை தாவர வேர்ல நம்ம பார்த்தது தான். அதே தான் இங்கேயும் எழுதிக்கிறோம். ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் புரணியும் அதே மாதிரி தான் ஹோமோஜெனஸ் புரணி, ஒரே வகையான பாரன்கைமா செல்களான புரணி காணப்படுகிறது. அகத்தோல் வந்து புரணியினுடைய கடைசி அடுக்கு அகத்தோல் எனப்படும். அகத்தோலின் உட்புறத்தில் சூப்பரின் என்னும் பொருளாலான தடிப்புகள் உள்ளது. இதற்கு கேஸ்பெரின் பட்டைகள் என்று பெயர். வளிச்செல்கள் உள்ளது. புரோட்டோசைல கூறுகளுக்கு எதிராக உள்ள அகத்தோல் செல்களில் சூப்பரின் என்ற பொருளான தடிப்புகள் இல்லை. எனவே இவை வளிச்செல்கள் எனப்படும். இந்த வளிச்செல்கள் வழியாகத்தான் நீர் மூலக்கூறுகள் சைலத்திற்கு கடத்தப்படுகிறது. இதெல்லாம் இருவித்தலை தாவர வேரில் நம்ம பார்த்துட்டோம். அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ண வேண்டியதுதான். இந்த பெரிசைக்கிள் பாருங்க, ஸ்டீலுடைய முதல் வெளியடுக்கு செல்களுடைய வெளியடுக்கு செல்கள் பெரிசைக்கிள் எனப்படும். இது ஒரு அடுக்கு, ஓரடுக்கு பாரன்கைமாலானது. இதிலிருந்து தான் பக்க வேர்கள் தோன்றுகிறது. இதில் பக்க வேர்கள் இல்லை. எனவே தான் பக்க வேர்கள் அகத்தோன்றின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு வித்தலை தாவரத்தில் பக்க வேர்கள் தோன்றுவது இல்லை. வாஸ்குலர் திசு மட்டும்தான் வேறுபடுது. இருவித்தலை தாவர வேருக்கும் ஒரு வித்தலை தாவர வேருக்கும் வாஸ்குலர் திசு தான் வேறுபடுது. ஒரு வித்தலை தாவர வேரினுடைய உள்ளமைப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு. வாஸ்குலர் தொகுப்பு பார்த்தீங்கன்னாக்க சைலம் ஆரப்பூக்கு அமைவில் இருக்கு. பலமுனை சைலம் வெளிநோக்கிய சைலம், புரோட்டோசைலம் புறணியை நோக்கி உள்ளது. சைல ஆரங்களுக்கு இடையே என்ன இருக்குனாக்க இணைப்பு திசு உள்ளது. இதில் புலயம் உள்ளது. பித்து மையத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பித்து இருக்கு. மையத்தில் பெரிய பித்து உள்ளது. இப்போ முன்ன பார்த்தா பிராக்டிக்கல், அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கு, 11 நம்பர் இருக்கு. அதை நல்ல படத்தை பாருங்க, எழுதுங்க பார்க்கலாம். 1 2 3 11 நம்பர் போட்டு எழுதுங்க.
எழுதிட்டீங்களா? 11 எழுதிட்டீங்களா? இப்போ பார்க்கலாங்களா? ஒன்று என்ன இருக்கு? வேர் தூவி. ரெண்டாவது என்ன இருக்கு? ரைசோடெர்மிஸ். மூணாவது பகுதி என்ன இருக்கு? வளிச்சல்கள். மூணாவது பாருங்க, மூணாவது வந்து என்ன இருக்குன்னா புரணி. நாலாவது வளிச்சல். நாலாவது பாருங்க, நல்ல கோடு எங்க போகுதுன்னு பாருங்க, வளிச்சல் இருக்கு. அஞ்சாவது என்ன இருக்கு? அகத்தோல். ஆறாவது எங்க இருக்கு? அஞ்சாவது எங்க இருக்கு பாருங்க, அஞ்சாவது அகத்தோல். ஆறாவது எங்க இருக்கு பாருங்க, அஞ்சாவது காஸ்பரின் பட்டை குறிச்சிருக்கீங்க. ஆமா, அஞ்சாவது காஸ்பரின் பட்டை. ஆறாவது பார்த்தீங்கன்னாக்க எங்க இருக்குனாக்க ஆறாவது அகத்தோல்ல சொல்லியிருக்காங்க, ஆறாவது அகத்தோல். ஏழாவது பார்த்தீங்கன்னாக்க என்ன பாகம் இருக்கு? பெரிசைக்கிள். 8 வந்து புளோயம். 9 புரோட்டோசைலம். 10வது புளோயம். 11 பார்த்தீங்கன்னாக்க பித்து உள்ளது. 11வது பித்து. சரிங்களா? ரைசோடெர்மிஸ். 1 வந்து வேர்தூவி, 2 வந்து ரைசோடெர்மிஸ், 3 வந்து புரணி, 4வது வந்து என்ன வளிச்சல்கள், 5வது பார்த்தீங்கன்னாக்க என்ன இருக்கு? 5வது காஸ்பரின் பட்டையை குறிச்சிருக்கீங்க. 6வது பார்த்தீங்கன்னாக்க அகத்தோல்கள். 7வது பெரிசைக்கிள். 8 வந்து புளோயம். 9 வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்க பாருங்க புரோட்டோசைலம். 10வது பார்த்தீங்கன்னாக்க மெட்டாசைலம். 11வது வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன இருக்குனாக்க பித்து பாகத்தை குறிச்சிருக்கீங்க. வெரி குட். 11 கரெக்டாக குறிச்சிருக்கீங்க. வெரி குட். இன்னும் ஒரு வாட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. படத்தை எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வரைஞ்சி காட்டுறோம். நன்றி. அடுத்து நம்ம வந்து பார்க்கறது வந்து இருவித்தலை தாவர வேருக்கும் ஒருவித்தலை தாவர வேருக்கும் உள்ள உள்ளமைப்பு அடுத்து பார்க்க போகிறோம்.